காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கையும் பாதியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து தேங்காய் பூ, 1 டீஸ்பூன் பெப்பர், ஜீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், 7 பல் பூண்டு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அடுத்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா 4, கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கணும். ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி கடுகு பொரிஞ்சது உளுந்து, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை 3த்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கூடவே தக்காளியையும் சேர்த்து வதக்கி விடணும். தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே அந்த வேக வச்ச உருளைக்கிழங்கையும் காலிஃப்ளவரையும் போட்டு நல்லா வதக்கி விடணும். கோகோனட் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல மிக்ஸி ஜாரில் அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக விடணும். உப்பு கொஞ்சம் போட்டுட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா இந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விட்டு இறக்க வேண்டியதுதான்.